வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொதுப்பணித்துறை பாலிசி நோட்ஸ் 2025-26 முக்கியமான திட்டங்கள் மற்றும் கொண்டு வரப்பட்டுள்ள நடவடிக்கைகள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இயல்புலி கோலொச்சும் மன்னவன் நாட்டுப் பெயலும் விளையிலும் தொக்கு அப்படின்னு என்னென்னா, நீதி நெறி தவறாமல் முறைப்படி தன் நாட்டு மக்களை காத்து ஆட்சி செய்கின்ற ஒரு நல்ல அரசனுடைய நாட்டில் பருவமழை தவறாமல் பெய்யும், நிலத்தில் விளைச்சலும் தழைத்து பெருகும். இவை இரண்டும் அந்த நாட்டில் எப்போதும் குறைவின்றி ஒன்று சேர அமைந்திருக்கும். என்னென்ன அப்படின்னா, பருவமழையும் தவறாமல் பெய்யும், விளைச்சலும் நல்லா விளையும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய நாட்டில் அப்படின்னு பார்க்கும்போது, நீதி நெறி தவறாமல் முறைப்படி தன் நாட்டு மக்களை காத்து ஆட்சி செய்கின்ற மன்னவனுடைய நாட்டில் பருவமழையும் நல்லா பொழியும். பருவமழை பொழிஞ்சால் தான் நல்ல விளைச்சலும் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையுடைய நோக்கங்கள். பொதுப்பணித்துறையுடைய நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இத்துறை எத்தனை ஆண்டுகளுக்கு மேலா அப்படின்னா 165 ஆண்டுகளுக்கும் மேலா. எத்தனை ஆண்டுகள்? 165 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் கொண்டது. என்னுடைய முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கட்டமைப்பு மேம்பாடு, நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல். நிலைத்த தன்மை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல். அதே பாரம்பரிய கட்டிடங்கள் பாதுகாப்பு அப்படின்னா, மாநிலத்தின் வரலாறு மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கு. பாரம்பரியம் அப்படின்னா வரலாறு மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கணும். ஓகேவா? அடுத்தது புதுமையான கட்டுமான நுட்பங்கள் என்ன அப்படின்னா, புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல். இது புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துதல் தான் புதுமையான கட்டுமான நுட்பங்கள். அதுக்கப்புறம் மின் ஆளுமைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. வெளிப்படைத்தன்மை மற்றும் நிர்வாகத்திறனை இந்த பொதுப்பணித்துறையில் வெளிப்படைத்தன்மையும் நிர்வாகத்திறனையும் மேம்படுத்துதல். பொதுப்பணித்துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்னது அப்படின்னா, மாற்று பொருட்களை பரிசோதித்தல். அதுக்கப்புறம் பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடு. பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த பொதுப்பணியாளர் பயிற்சி நிறுவனம் மூலம் பயிற்சி அளித்தல். எது? பொதுப்பணியாளர் பயிற்சி நிறுவனம் மூலமாக பயிற்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டில் தற்சார்பு. இது மாநிலத்துடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். நிலையான வளர்ச்சி இலக்குகள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் பொது சபையின் உச்சி மாநாட்டில் எத்தனை உறுப்பு நாடுகள்னால் 193 உறுப்பு நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 நிகழ்ச்சி நிரலில் 17 நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் 169 இலக்குகள் உள்ளன. ஓகேவா? ஐக்கிய நாடுகள் பொது சபையுடைய உச்சி மாநாட்டில் 193 உறுப்பு நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 நிகழ்ச்சி நிரலில் 17 நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் 169 இலக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செண்டாய் பேரிடர் அபாய குறைப்பு கட்டமைப்பில் 2015 30க்குள்ளே என்னதுன்னா, காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மீள்திறனை உறுதி செய்யணும். அதுதான் இவங்க போட்டிருக்க ஒப்பந்தம். அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையுடைய பிரிவுகள் என்னென்ன பிரிவுகள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாரம்பரிய கட்டிடங்கள் வட்டம். தமிழகத்தில் உள்ள பாரம்பரிய கட்டிடங்களை அறிவியல் பூர்வமாக பாதுகாக்க 4/10/2024 அன்று. எப்போ அப்படின்னா, இந்த பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்கிறதுக்கு சென்னையை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கியிருக்காங்க. இந்த பாரம்பரிய கட்டிடங்களை பாதுகாக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மின்சார பிரிவு, உட்புறம் மற்றும் வெளிப்புறம் மின்மயமாக்கல். அதுக்கப்புறம் HVAC லிஃப்ட் மின்மாற்றி போன்ற பணிகளை 1968 முதல் இந்த பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு மின்சார சட்டம் 2003 மற்றும் மத்திய மின்சார அதிகார அமைப்பு விதிமுறைகள் 2023 ஆகியவற்றின் படியும் இது செயல்படுது. ஓகேவா? இந்த பொதுப்பணித்துறைகளால் நிர்வகிக்கிற அந்த பாரம்பரிய கட்டிடங்கள் செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு மின்சார சட்டம் 2003 மற்றும் மத்திய மின்சார அதிகார அமைப்பு விதிமுறைகள் 2023 ஆகியவற்றின்படி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொதிக்கலன்கள் இயக்ககம்னா என்னென்னா, சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் உள்ளது. இந்த கொதிக்கலன் இயக்கம் சென்னை சேப்பாக்கம் பொதுப்பணித்துறை வளாகத்தில் உள்ளது. கொதிக்கலன்கள் சட்டம் 1923 மற்றும்
கொதிகலன்கள் விதிமுறைகள் 1950 ஆகியவற்றின்படி செயல்படுது. கொதிகலன்கள் சட்டம் 1923 மற்றும் கொதிகலன்கள் விதிமுறைகள் 1950 ஆகியவற்றின்படி செயல்படுது. சின்ன சிறப்புமிக்க திட்டங்கள் என்னென்ன சிறப்புமிக்க திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எம்.சி. ராஜா மாணவர் விடுதி எங்கே இருக்குது அப்படின்னா சைதாப்பேட்டை, சென்னை. எம்.சி. ராஜா மாணவர் விடுதி எங்கே இருக்குது? சைதாப்பேட்டை, சென்னை. தரை மற்றும் 10 தளங்களுடன் 484 மாணவர்களுக்கு வசதியாக ரூபாய் 44.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருகிறது. எது? இந்த எம்.சி. ராஜா மாணவர் விடுதி சைதாப்பேட்டையில், சென்னையில். ஓகேவா? எது மொத்தம் எத்தனை தளங்கள் அப்படின்னா 10 தளங்கள். எத்தனை மாணவர்கள்னு பார்க்கும்போது 484 மாணவர்களுக்கு 44.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு. ஓகேவா? அறம் பொருள் இன்பம் என 1330 குறட்பாக்களை கொண்ட ஐயன் திருவள்ளுவருக்காக 1974 முதல் 1976 வரை முத்தமிழறிஞர் கலைஞரால் 5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது. எது? இந்த வள்ளுவர் கோட்டம். எப்போ அப்படின்னா 1974 1976, 2 வருஷம். மொத்தம் எத்தனை ஏக்கர்னு பார்க்கும்போது 5 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டது. தற்போது 80 கோடி செலவில் புதுப்பிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் சர்வதேச மாநாட்டு மையம் எங்கே இருக்குது அப்படின்னா செங்கல்பட்டில். கலைஞர் சர்வதேச மாநாட்டு மையம் முட்டுக்காடு, செங்கல்பட்டு. இது எவ்வளோ ஏக்கர்னு பார்க்கும்போது 37.49 ஏக்கர் பரப்பளவில். அதே எவ்வளோ கோடி மதிப்பீடுனா 525 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வருகிறது. இதில் 10,000 பேர் அமரக்கூடிய கண்காட்சி அரங்கம் மற்றும் 5,000 பேர் அமரக்கூடிய மாநாட்டு அரங்கம், இது ரெண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? எனது கலைஞர் சர்வதேச மாநாட்டு மையமும் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வீரன் பொல்லான் அரங்கம் மற்றும் சிலை எங்கே அப்படின்னா மொடக்குறிச்சி, ஈரோடு. எது? வீரன் பொல்லான் அரங்கம் மற்றும் சிலை மொடக்குறிச்சி, ஈரோடு. தீரன் சின்னமலையின் படையில் தளபதியாக இருந்து ஆங்கிலேயர்களை 3 முறை தோற்கடித்த சுதந்திர போராட்ட வீரர் யார்னா மாவீரன் பொல்லான். இது தீரன் சின்னமலையின் படையில் தளபதியாக இருந்து ஆங்கிலேயர்களை எத்தனை முறை அப்படின்னா 3 முறை தோற்கடித்த சுதந்திர போராட்ட வீரர் யார்னா மாவீரன் பொல்லானுக்கு எவ்வளோ கோடி அப்படின்னா ரூபாய் 4.9 கோடி மதிப்பில் அரங்கம் மற்றும் சிலை அமைக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்க்கும்போது ஈரோடு, மொடக்குறிச்சி அந்த பிளேஸில். யார்? பொல்லான். ஓகேவா? அடுத்தது தேசிங்கு ராஜா மற்றும் ராணிபாய் நினைவிடம். தேசிங்கு ராஜா மற்றும் ராணிபாய் நினைவிடம் எங்கே அப்படின்னா ராணிப்பேட்டை. எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 2.50 கோடி செலவில் புனரமைக்கும் பணி நடைபெறுகிறது. அதுக்கப்புறம் பொருணை அருங்காட்சியகம். பொருணை அருங்காட்சியகம் எங்கே இருக்குது அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது. கொற்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை எங்கெங்கே கண்டுபிடிச்ச பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கொற்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை காட்சிப்படுத்த குலவணிகர்புரம் கிராமத்தில் 13 ஏக்கர் எவ்வளோ 13 ஏக்கரில் ரூபாய் 33 கோடி செலவில் கட்டப்பட்டு வருது. எது? இந்த பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலியில். எந்த கிராமம் அப்படின்னு பார்க்கும்போது குலவணிகர்புரம் கிராமத்தில். ஓகேவா? அடுத்தது தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு அரங்கம் மற்றும் முழு உருவச்சிலை எங்கே அப்படின்னா பரமக்குடி. யாரது? தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு அரங்கம் மற்றும் உருவச்சிலை எங்கே அப்படின்னா பரமக்குடி, ராமநாதபுரம். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்ற சமூக நீதி காவலரை சிறப்பிக்க ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் கட்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யார்? தியாகி இமானுவேல் சேகரனார். யார் அப்படின்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர் யார் அப்படின்னா இந்த தியாகி இமானுவேல். இவங்களை சிறப்பிக்க ரூபாய் 3 கோடி மதிப்பில் கட்டப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் ரூபாய் 17 கோடி மதிப்பில் 9,931 சதுர அடி மற்றும் கேலரி 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 47,413 சதுர அடி ஆகியவற்றுடன் உலக தரத்தில் கட்டப்பட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இது கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம். எவ்வளோ கோடி ரூபாய் அப்படின்னா 17 கோடி ரூபாயில். அதுக்கப்புறம் மணி மண்டபங்கள் மற்றும் நினைவிடங்கள் பற்றி பார்க்கலாம். திரு ஈஸ்வரன் அரங்கம் மற்றும் சிலை. இது திரு ஈஸ்வரன் அரங்கம் மற்றும் சிலை. இது
எங்கே அப்படின்னா ஈரோட்டில். கீழ்பவானி பாசன திட்டத்திற்கு காரணமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னா இந்த ஈஸ்வரன். கீழ்பவானி பாசன திட்டத்திற்கு காரணமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து அரங்கமும் சிலையும் வந்து கட்டுறாங்க. எங்கே அப்படின்னா ஈரோட்டில். அதுக்கப்புறம் தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கிடபதி எத்தலப்ப நாயக்கர் அரங்கம் எங்கே அப்படின்னா திருப்பூர். எது? தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கிடபதி எத்தலப்ப நாயக்கர் அரங்கம் எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூரில் இருக்குது. தளி பாளையக்காரர் மலையாண்டி வெங்கிடபதி எத்தலப்ப நாயக்கர் அரங்கம் திருப்பூர். ஆங்கிலேயர்களை எதிர்த்த சுதந்திர போராட்ட வீரர். ஓகேவா? இவர் யார்? இந்த வெங்கிடபதி எத்தலப்ப நாயக்கர். ஆங்கிலேயரை எதிர்த்த சுதந்திர போராட்ட வீரர். அதுக்கப்புறம் 21 சமூக நீதி போராளிகளுடைய மணிமண்டபம் வந்து எங்கே கட்டியிருக்காங்க அப்படின்னா விழுப்புரத்தில் கட்டியிருக்காங்க. எத்தனை? 21 சமூக நீதி போராளிகள் மணிமண்டபம் எங்கே அப்படின்னா இங்கே விழுப்புரத்தில் கட்டியிருக்காங்க. 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாகிகள் 21 பேருக்கு மணிமண்டபம் வந்து விழுப்புரத்தில் கட்டியிருக்காங்க. அமைச்சர் ஏ கோவிந்தசாமி நினைவிடம் மற்றும் சிலை எங்கே அப்படின்னா விழுப்புரம். கோவிந்தசாமி நினைவிடம் மற்றும் சிலை எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரம். அண்ணா மற்றும் கலைஞர் அமைச்சரவையில் பணியாற்றியவர் யாருன்னா ஏ கோவிந்தசாமி. ஓகேவா? அடுத்து தந்தை பெரியார் நினைவிடம் மற்றும் நூலகம் வைக்கம் கோட்டயம் கேரளாவில் இது வந்து கட்டுறாங்க. எது? தந்தை பெரியார் நினைவிடம் மற்றும் நூலகம் எங்கே அப்படின்னா வைக்கம் கோட்டயம் கேரளாவில். தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடிய வைக்கம் வீரர் நினைவிடம் சுமார் எவ்வளோ அப்படின்னா ரூபாய் 8.14 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தீண்டாமை ஒழிப்பிற்காக போராடிய வைக்கம் வீரர் நினைவிடம் ரூபாய் 8.14 கோடி செலவில் மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன மணிமண்டபங்களும் நினைவிடங்களும் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவிஞர் மயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அரங்கம் மற்றும் சிலை. எது? கவிஞர் மயூரம் முன்சிப் வேதநாயகம் பிள்ளை அரங்கம் மற்றும் சிலை. முதல் தமிழ் நாவலின் ஆசிரியர் யாருன்னா மயூரம் வேதநாயகம் பிள்ளை. அவங்களுக்கு வந்து 3 கோடி மதிப்பீட்டில் சிலை வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது சுதந்திர போராட்ட வீரர் சென்னிமலை கொடிக்காத்த குமரன். இது சென்னிமலை கொடிக்காத்த குமரன் எங்கே? ஈரோட்டில். அவருக்கு வந்து அரங்கமும் சிலையும் அமைக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா 3 கோடி மதிப்பீட்டில். ஓகேவா? அடுத்தது கடந்த ஆண்டுகளில் நிறைவடைந்த முக்கிய கட்டிடப் பணிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7. அடுத்தது கலைஞர் நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா உலக தமிழ் சங்க வளாகம் மதுரையில் இருக்குது. கலைஞர் நூலகம் உலக தமிழ் சங்க வளாகம் மதுரை. 120.75 கோடி ரூபாய் வந்து செலவாயிருக்கு. ஓகேவா? கலைஞர் நூலகம் உலக தமிழ் சங்க வளாகம் மதுரை. கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம். கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கம் எங்கே இருக்குன்னா கீழக்கரை மதுரை. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் 62.78 கோடி. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை. கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை எங்கே இருக்குன்னா கிண்டி, சென்னை. இது வந்து 240.53 கோடி ரூபாய். அதுக்கப்புறம் கீழடி அகல் வைப்பக புதிய அருங்காட்சியக கட்டிடம். கீழடி அகல் வைப்பக புதிய அருங்காட்சியக கட்டிடம் எங்கே அப்படின்னா கொந்தகை சிவகங்கை. எவ்வளோ அப்படின்னா 18.42 கோடி. அதுக்கப்புறம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான், காமராசர் சாலை. இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 53.73 கோடி. அதுக்கப்புறம் பிப்ரவரி 2004 முதல் 52,81,050 பேர் வந்து பார்வையிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அயோத்திதாச பண்டிதர் நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் தான், காந்தி மண்டப வளாகம். திரு அயோத்திதாச பண்டிதர் நினைவிடம் காந்தி மண்டப வளாகம். இதுக்கு வந்து எவ்வளோ நிதி அப்படின்னா ரூபாய் 2.48 கோடி. அதுக்கப்புறம் திரு கி ராஜநாராயணன் நினைவிடம் கோவில்பட்டி, தூத்துக்குடி. ஓகேவா? அடுத்தது பசும்பொன் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரங்கம் எங்கன்னா பசும்பொன். எவ்வளோ கோடி அப்படின்னா ரூபாய் 1.55 கோடி. இது வந்து எப்போ திறந்தாங்க? பசும்பொன் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரங்கம் எப்போ திறந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 28, 2024 ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க.
அதுக்கப்புறம் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் எங்கெங்கே அப்படின்னா விருதுநகர், மயிலாடுதுறை 2 டிஸ்ட்ரிக்ட்லேயும் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அரசு சட்ட கல்லூரிகள் எங்கெங்கே அப்படின்னா சேலத்தில் ரூபாய் 101.55 கோடி செலவுலையும், மதுரையில் கல்வி தொகுதிக்காக ரூபாய் 40.08 கோடியும், நாமக்கல்லில் வந்து 92.31 கோடியும், எங்கே சேலம், மதுரை, நாமக்கல் இங்கே 3 பிளேஸ்லையும் சட்டக்கல்லூரி வந்து அரசு சட்டக்கல்லூரிகள் வந்து தொடங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் இயற்கை வளங்கள் துறை விழுப்புரம் திருவக்கரையில் புதிய புவிசார் பூங்கா, எங்கள் விழுப்புரம் எந்த கரை அப்படின்னா திருவக்கரையில் புதிய புவிசார் பூங்கா, அருங்காட்சியகம் மற்றும் நூலகம். விழுப்புரம் திருவக்கரையில் புதிய புவிசார் பூங்கா, அருங்காட்சியகம் மற்றும் நூலகம் எவ்வளோ கோடியில் அப்படின்னா ரூபாய் 5 கோடியில் நிறைவுற்றது. கிண்டியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரக கட்டிடம், எங்கள் கிண்டியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரக கட்டிடம் எவ்வளோ கோடி அப்படின்னு பார்க்கும்போது ரூபாய் 23.10 கோடி மதிப்பீட்டில் வந்து கட்டப்பட்டு நிறைவடையும் தருவாயில் வந்து இருக்குது. இது கிண்டியில் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரக கட்டிடம். அதுக்கப்புறம் பொதுத்துறை தமிழ்நாடு இல்லம் மறுசீரமைப்பு எங்கே அப்படின்னா சாணக்கியபுரி, புதுடெல்லி. தேசிய தலைநகரில் மாநில முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு அதிநவீன தங்கும் வசதிகளை வழங்கும் வகையில் இது தமிழ்நாடு இல்ல மறுசீரமைப்பு எங்கே அப்படின்னா புதுடெல்லியில். யாருன்னா தேசிய தலைநகரில் மாநில முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பிரதிநிதிகளுக்கு அதிநவீன தங்கும் வசதிகளை வழங்கும் வகையில் ரூபாய் 257 கோடி செலவில் ஒரு பிரத்யேக விவிஐபி தொகுதி மற்றும் உயர்தர விருந்தினர் இல்லம் உள்ளிட்ட 3 சிறப்பு தொகுதிகள் கட்டப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, முடிஞ்சிருச்சு. ஒரு டைம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பொதுப்பணித்துறையில் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இயல்புலி கோலொச்சும் மன்னவன் நாட்டுப்பெயலும் விளையுளும் தொக்கு. இது வந்து ஒரு மன்னன் வந்து நீதி தவறாமல் அவங்க நாட்டு மக்களை வந்து காத்து வந்தாங்க அப்படின்னா அவங்க நாட்டில் வந்து பருவமழை தவறாமல் பெய்யும், விளைச்சலும் வந்து நிறைய பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை ஆண்டுகள் வந்து அனுபவம் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா 165 ஆண்டுகளுக்கு மேலே பொதுப்பணித்துறையில் வந்து அனுபவம் வாய்ந்தவர்கள் நம்ம தமிழ்நாடு. ஓகேவா. அதுக்கப்புறம் பாரம்பரிய கட்டிடங்கள் பாதுகாப்பு அப்படின்னா பாரம்பரிய கட்டிடங்கள்னால் வரலாறு மற்றும் கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கும். புதுமையான கட்டுமான நுட்பங்கள்னால் புதிய தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, மாற்றுப் பொருட்களை பரிசோதித்தல். ஓகேவா. அடுத்தது வேறு என்ன இருக்குன்னா நிலையான வளர்ச்சி இலக்குகளை ஐநாவுடைய பொது சபையுடைய உச்சி மாநாட்டில் 193 உறுப்பு நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகள் 2030 நிகழ்ச்சி நிரலில் 17 நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் 169 இலக்குகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செண்டாய் பேரிடர் அபாய குறைப்பில் 2015 30க்குள்ளே காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மீள்திறனை வந்து உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரம்பரிய கட்டிடங்கள் வட்டம் சென்னையை தலைமையிடமாக கொண்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அக்டோபர் 4, 2024. அதுக்கப்புறம் இந்த பாரம்பரிய கட்டிடங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து எந்த வருஷத்துலேருந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னா 1968லேருந்து. அதுக்கப்புறம் கொதிகலன்கள் இயக்ககம் சட்டம் எப்போ அப்படின்னா 1923. விதிமுறைகள்னு பார்க்கும்போது 1950. எம்சி ராஜா மாணவர் விடுதி எங்கே இருக்குன்னா சைதாப்பேட்டை, சென்னை. வள்ளுவர் கோட்டம் புனரமைப்பு ஃபஸ்ட்டு வந்து வள்ளுவர் கோட்டம் வந்து எத்தனை வருஷம் கட்டியிருப்பாங்கன்னா 2 வருஷம் 1974லேருந்து 76 வரைக்கும். கலைஞர் சர்வதேச மாநாட்டு மையம் எங்கே இருக்குன்னா செங்கல்பட்டில். வீரன் பொல்லான் அரங்கம் இவர் வந்து யாருன்னா வீரன் பொல்லான்னா தீரன் சின்னமலை படையில் தளபதியாக இருந்தவர். இவருக்காக வந்து ஈரோட்டில் வந்து சிலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி தேசிங்க ராஜா மற்றும் ராணிபாய் நினைவிடம் ராணிப்பேட்டையில் இருக்குது. பொருணை அருங்காட்சியகம் எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி. எங்கெங்கே கிடைச்ச பொருட்களை வந்து அருங்காட்சியகத்தில் வைப்பாங்க அப்படின்னா கொர்க்கை, ஆதிச்சநல்லூர், சிவகலை. ஓகேவா. அதுக்கப்புறம் தியாகி இமானுவேல் சேகரனார் நினைவு அரங்கம் மற்றும் முழு உருவச்சிலை எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம், பரமக்குடி. இவங்க வந்து தியாகி இமானுவேல் யார் அப்படின்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். ஓகேவா. அடுத்தது கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகத்தில் எவ்வளோ கோடி மதிப்பீடு அப்படின்னா 17 கோடியில். ஓகேவா. அடுத்தது
திரு ஈஸ்வரன் அரங்கம் மற்றும் சிலை எங்கே அப்படின்னா ஈரோடு. இவர் வந்து யார்னா பவானி பாசன திட்டத்திற்கு காரணமான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அதுக்கப்புறம் தளிபாளையக்காரர் மலையாண்டி வெங்கடபதி வெத்திலப்ப நாயக்கருடைய அரங்கம் எங்கே இருக்குன்னா திருப்பூரில் இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர போராட்ட வீரர். அதுக்கப்புறம் 21 சமூக நீதி போராளிகளுடைய மணிமண்டபம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம். இவங்க வந்து 1987 இடஒதுக்கீடு போராட்டத்தில் வந்து உயிர் நீத்த தியாகிகள். அதுக்கப்புறம் வந்து தந்தை பெரியார் நினைவிடம் வந்து வைக்கம் கேரளாவில் வந்து அமைச்சிருக்காங்க. கவிஞர் மயூரம் முன்சி வேதநாயகம் பிள்ளை அரங்கம் வந்து எங்கே இருக்குன்னா அரங்கம் மற்றும் சிலை வந்து 3 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மயூரம் வேதநாயகம் பிள்ளைன்றவங்க வந்து யாருன்னா முதல் நாவல் ஆசிரியர். சுதந்திர போராட்ட வீரர் வந்து யாருன்னா சென்னிமலை கொடிக்காத்த குமரன். இவருக்கு வந்து சிலையும் அரங்கமும் ஈரோட்டில் வந்து கட்டப்பட்டு வருது. அதுக்கப்புறம் கலைஞர் நூலகம் எங்கே இருக்குன்னா மதுரை. கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் கீழக்கரை மதுரை. அதுக்கப்புறம் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை கிண்டி. கீழடி அகல் வைப்பக புதிய அருங்காட்சியக கட்டிடம் எங்கே கொந்தகை சிவகங்கை. அதுக்கப்புறம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவிடம் சென்னையில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அயோத்திதாச பண்டிதர் நினைவிடம் காந்தி மண்டப வளாகம் சென்னை. திரு கி ராஜநாராயணன் நினைவிடம் எங்கே இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது. பசுமொன் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அரங்கம் எங்கே இருக்குது பசுமொன்னில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் கட்டியிருக்காங்க விருதுநகர் மயிலாடுதுறை. அரசு சட்ட கல்லூரிகள்னு பார்க்கும்போது சேலம் மதுரை நாமக்கல். இயற்கை வளங்கள் துறையில் வந்து விழுப்புரம் திருவக்கரையில் புதிய புவிசார் பூங்கா எங்கன்னா விழுப்புரம் திருவக்கரையில். கிண்டியில் வந்து புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரக கட்டிடமும் இருக்குது. தமிழ்நாடு இல்ல மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு புதுடெல்லியில் ஒன்று கட்டியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.